கேட்டிரோ பெரியவர்களே, ஆமாம். கேட்டிரோ சிறியவர்களே, ஆமாம். கேட்டிரோ ஜன்ம செய்ய போவலர்களே, ஆமாம். கேட்டிரோ ராஜநந்தனா, ஆமாம். ஆட்ட சபையின் நூற்றுடவே, ஆமாம். ஆயிரத்தில் ஒன்னாவதவே, ஆமாம். பூத்ததோ தானா கோடி, ஆமாம். உண்டு என்றால் உண்டு, உண்டு. இல்லை என்றால் இல்லை, ஆமாம். அப்பேற்பட்ட சபை இது, ஆமாம். அன்று நாள் பார்த்ததே உண்டானால் தேவரெல்லாம் கூடியிருப்பது தேவர் சபை, ஆமாம். இன்று நாள் பார்த்தால், ஆமாம், மக்கள் எல்லாம் சூழ்ந்திருப்பது மாபெரும் மக்கள் சபை, மக்கள் சபை. நீ சொல்வதற்கு சிரிக்கின்றனவா? ஆமா, அது ஓ ராஜசபை. ஆமா, இந்த ராஜசபையில், ஆமா, படித்தவர் பட்டமற்றவர் வேத புராணம் தெரிந்தவர் நம்மளை போல் நாடுகளித்தவர்கள், ஆமா, மாணவர் மாணவிகள், ஆமா, அனைவரும் அமரக்கூடிய சபை இது ராஜசபை. ஆமா, இந்த ராஜசபையை முன்னிட்டு வருகிற போது என்னை பார்த்ததே உண்டானா, ஆமா, ஒரு இரு கண்களுக்கு என்னை பார்த்ததே உண்டானா, உனக்கு அழகாக இருக்கிறேன். ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கிறீங்க. நீங்க யாரு, உங்க பேரு என்ன, அந்த விளக்கங்கள் சொன்னா தெரிஞ்சுக்கணும். நான் விளக்கத்தை சொல்லி வருகிறேன். கல்வி நான்கோ வேதமோ கல்வி நான்கோ மிக மேன்மையாய் கற்றோம். உங்கள் பாதமே படிந்து போற்றி எங்கள் பாண்டவர் கதை. உங்கள் பாதமே பணிந்து போற்றி, உங்கள் பாதமே பணிந்து போற்றி எங்கள் பாண்டவர் கதை. பிள்ளை இருந்த போது என்னை மன்னிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய திசையும் நான்கு, பிரம்மா சிரமோ நான்கு, நான்கு என்று சொல்லப்பட்ட எழுத்துக்கோ நான்கு, மனிதன் என்று சொல்லப்பட்ட எழுத்துக்கோ நான்கு, உலகம் என்று சொல்லப்பட்ட எழுத்துக்கோ நான்கு. இப்படி நான்கு நான்கு பிரிவாக இருந்தாலும் ருக்கு யசு சாமம் அதர்வனம் என்று சொல்லப்பட்டது. நான்கு வேதங்கள் இருந்ததா? இந்த நான்கு வேதத்தை தேவர்கள் எல்லாம் கூடி, இந்த தேவர்கள் எல்லாம் கூடி அத பிரம்மணத்தில் கூட அந்த நான்கு வேதத்தை
ஆமா தேவர்கள் எல்லாம் கூடி ஆமா பிரம்மாண்டத்தில் கொடுத்தார்களா ஆமா பிரம்மாண்டத்தில் குடிக்கின்ற போது அதுல ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை என்றால் ஆமா ருக்கு யசூர் சாமம் என்று சொல்லப்பட்டது ஆமா 3 வேதத்தை பாரணம் செய்ய வேண்டும் அதர்மன வேதத்தை பாரணம் செய்யக்கூடாது சொல்ல ஆமா பிரம்மதேவன் அறியாமல் அதர்மன வேதத்தை பாரணம் செய்கின்ற போது ஆமா இந்த மூக்கு என்று சொல்லப்பட்ட காற்றின் வழியாக ஆமா சோமகாசுரன் பிறந்தான். இந்த மூக்கு என்று சொல்லப்பட்ட நாசின் வழியாக சோமகாசுரன் பிறந்து 4 வேதத்தை திருடிக்கொண்டு அவன் அந்த 4 வேதத்தை திருடிக்கொண்டு திருப்பார்கடலில் ஓடி மறைந்தான். பிரம்மதேவன் பார்த்தார். தந்தையாக விளரக்கூடிய மகாவிஷ்ணுவிடத்தில் முறையிடுகிறார். ஆனால் தந்தையே உங்கள் வார்த்தையை கேட்காமல் அதர்மனை வேதத்தை பாரணம் செய்தனால் மூக்கென்று சொல்லப்பட்ட நாசின் வழியாக சோமகாசுரன் பிறந்து 4 வேதத்தை திருடிக்கொண்டு அவன் திருப்பார்கடலில் ஓடி மறைந்தான் என்று பிரம்மதேவன் தந்தை எடுத்து சொல்ல உலகத்தை காப்பதற்குரிய சாட்சாதி என்பெருமன் பாட்டார். மகாவிஷ்ணு பாட்டு நீரில் வேகமாக செல்லக்கூடிய வாகனம் சேர்க்கல் என்று சொல்லப்பட்டு சேர்க்கண்ட மீன் மச்சவதாரும் சேர்க்கண்ட மீன் மச்சவதாரம் எடுத்து திருப்பார்கடலில் குதித்து ஒரு நாள் 2 நாள் கிடைக்காது 27 நாட்களும் பசி தூக்கம் அன்னமில்லாமல் சோமகாசுரத்தில் சண்டை செய்து 4 வேதத்தை கைப்பற்றி அவர் தேவ சபையில் 4 வேதத்தை தேவர் சபையில் போடுகின்ற பொழுது தேவர்கள் பார்க்கின்றார்கள். அசுரர்கள் கைப்பற்றினால் வேதமெல்லாம் முன்னும் பின்னும் சிக்கப்பட்டுள்ளது. இந்த சிக்கை திருத்தி எழுத வேண்டுமானால் நேனமாக குழந்தை வேண்டுமா? நேனமாக குழந்தை யார் என்று பட்டால் பதாச முனிவருக்கும் மச்சகந்தி அம்மையாருக்கும் வானத்தில் 27 நட்சத்திரம் ஒன்றாக கூடுகிற போது அங்கே வேதை அழைத்தார். அந்த வேதை அழைத்து தேவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களா? ஆனால் சுவாமி அசுரர்கள் கைப்பற்றினால் வேதமெல்லாம் முன்னும் பின்னும் சிக்கப்பட்டுள்ளது. இந்த சிக்கை நீங்கள் தான் திருத்தி எறிந்து தர வேண்டும் என்று கேட்டார்களா? வேதவியாசர் சொல்கிறார்களா? ஆனால் தேவர்களே என்னால் படிக்க மட்டும் முடியுமே, எனக்கு எழுத தெரியாது, வாசிக்க முடியுமே தவிர எனக்கு எழுத வராது என்று சொல்ல இந்த உலகத்துக்கு முந்தி கடவுள் என்று சொல்லப்பட்டு அந்த விநாயக பெருமானை இழைத்தார். இந்த உலகத்துக்கு முந்தி கடவுள் என்று சொல்லப்பட்டு விநாயக பெருமானை அழைத்து வலது தந்தத்தை உடைத்து வேதவியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் எழுதினார்களாம். அவங்க எங்க எழுதினார்கள்? இந்த மண்ணில் எழுதினால் மறைந்து விட்டோம், தண்ணீர் எழுதினால் அழிந்து விட்டோம், வானத்தில் எழுதினால் எட்டாவது என்று இமயகிரி மலையை ஒரு ஏடாக வைத்திருக்கிறார்கள். அக்காலத்திலே ஏடு என்றால் பேப்பர், அப்பல ஏடு. இமயகிரி மலையை ஒரு ஏடாக வைத்து விநாயகர் வலது தந்தத்தை உடைத்து வேதவியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் பெருமான் எழுதி வந்தார். எப்படி எழுதினார்கள்? வரி வரியாகவோ, சொல்லு சொல்லாகவோ, முற்றாகவோ, கோடு கோடாகவோ எப்படி எழுதி முடித்தார். இப்படி எழுதி கொண்டிருக்கின்ற போது 5 வரிக்கு இடம் இல்லையா? எத்தனை வரிக்கு? 5 வரிகளுக்கு இடம் கிடையாதா? அந்த 5 வரியோ 5வது வேதம். 5வது வேதமோ புண்ணிய சரித்திர பாரத கதை. இந்த பாரத கதையில் மிகவும் சிறப்பான நாடகம் அர்ஜுனன் தவம் அரண் கை வரம். இந்நாடகத்தில் முன்சொல் பின் சொல்லாக இருக்கலாம், பின் சொல் முன் சொல்லாக இருக்கலாம். ஒரு சொல் தெரிவதற்கு 10 சொல் மறைவரக்கலாம், 10 சொல் தெரிவதற்கு ஒரு சொல் மறைவரக்கலாம். நாங்கள் பெரிய புலவர் கிடையாது, பெரிய ஆசிரியர் கிடையாது, பெரிய மேதைய கிடையாது. என்னால் முடிந்த அளவு என் குரு கற்று தந்த அளவு ஆடவோ பாடவோ வந்திருக்கிறேன். நான் ஏதாவது தவறுகள் செய்தால் தன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து மதன சொற்கள் பேசுகின்ற போது அந்த குழந்தையை நீங்கள் எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அதை தன் போல நான் ஏதாவது தவறுகள் செய்தால் என்னை மன்னிக்க வேண்டும்.
அப்படி உற்று பார்க்கின்றாய்? ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத்தை பத்தி சொல்லிட்டு வந்தீங்க. சரி. வேதம் 5ஆம் வேதம் சொல்றது வந்து ஒண்ணு மகாபாரத்துக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஆனா 5ஆம் வேதம் சொல்லக்கூடிய மகாபாரத்தை பத்தி பேசிட்டு வரீங்களே, அந்த மகாபாரத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? என்ன பார்த்தா எப்படி? இந்த வேடத்தை கொண்டு நீங்கள் இருப்பதோ சன்னியாசி வேடம், வேற அவதோ இந்த ராஜ வேடம். இந்த ராஜ வேடத்தை பற்றி 5ஆம் வேதம் மகாபாரத்தை பற்றி இந்த சன்னியாசி நீங்கள் பேசிக் கொண்டு வருவீங்களே, உனக்கும் அந்த மகாபாரத்துக்கு என்ன தொடர்பு? நீ முதல்ல யாரு? டவுட் வந்துருச்சு. பேர் என்ன? அடடா, வாருங்கள் சிசிகா. சுபஜயம் உயர் திருவாளர் மதிப்புக்குரிய மாதேஷ் அவர்கள்